ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சட்ட மாமேதை மார்க்க மேதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு என்று சொல்லலாம். இமாம் அவர்கள் ஒரு மஜூசியிடத்திலே, நெருப்பை வழங்கக்கூடிய மனிதரிடத்திலே கடன் கொடுத்திருந்தார்கள். அந்த கடன் தொகையை வாங்குவதற்காக தவணை முடிந்தவுடன் அதை வாங்குவதற்காக அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். வீட்டிற்கு சென்றவுடன் தான் இமாம் அவர்களுக்கு தெரிகிறது, தங்கள் காலணியில் அசுத்தத்தை மிதித்து விட்டோம் என்று. இமாம் அவர்கள் காலணியை எடுத்து உதறிய பொழுது அந்த அசுத்தம் அந்த காலணியில் இருந்து அந்த வீட்டின் சுவற்றிலே பட்டுவிட்டது. இமாம் அவர்கள் அந்த அசுத்தத்தை இந்த வீட்டின் சுவற்றில் இருந்து நீக்க முற்படுகின்ற பொழுது மண் சுவர் என்பதால் அந்த மண்ணும் சேர்ந்து வந்துவிட்டது. இமாம் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு தவறை செய்துவிட்டோம் என்று இமாம் அவர்களுக்கு ஒரு சிந்தனை. வீட்டின் கதவை இமாம் அவர்கள் தட்டுகின்றார்கள். ஒரு பெண்மணி வெளியே வந்தால், நான் அபு ஹனீஃபா வந்திருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அந்த கடன் வாங்கி அந்த நெருப்பு வணங்கியான அந்த மனிதர் பயந்து போகிறார். கடன் தவணை முடிந்துவிட்டது. இமாம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வந்துள்ளார்கள். நாம் என்ன செய்வது என்று செய்வதறியாமல் திகைத்து அவர் வீட்டு வாசலுக்கு வந்த பொழுது இமாம் அவர்களிடத்திலே அவர் மன்னிப்பை கேட்க தொடங்கினார். உடனே இமாம் அவர்கள் அந்த மனிதரை நிறுத்தினார்கள். முதலில் நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். முதலிலே நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். உன் வீட்டின் சுவற்றிலே நான் அசுத்தம் செய்துவிட்டேன் என்று சொன்ன பொழுது இந்த மனிதர் சொன்னார், நீங்கள் வீட்டின் சுவற்றிலே அசுத்தம் இருக்கட்டும், முதலில் என் மனதில் உண்டான அசுத்தத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த கணத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, பெரும் மார்க்க மேதையாக அவர்கள் உயர்ந்துள்ளார்கள் என்றால் இது போன்ற சில உயரிய குணங்கள், நற்பண்புகள் தான் காரணமாக இருக்கின்றது. ஒரு அசுத்தத்தின் விஷயத்திலே கூட அநீதி இழைத்துவிடக்கூடாது என்ற இமாம் அவர்களின் உயர்ந்த எண்ணத்தால் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி தன்னை இஸ்லாத்திலே, அதன் பரக்கத்தினால் தன்னை இஸ்லாத்திலே இணைந்து கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டும், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குரானையும் ஹதீஸையும் அவர்கள் பார்க்கவில்லை, மாறாக முஸ்லிம்களின் வாழ்வியலே தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அதிகமாக இந்த இஸ்லாம் பேசப்பட்டாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் கேட்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களின் வாழ்வியலுக்கும் மத்தியிலே நிறைய முரண்களை, நிறைய வேற்றுமையை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் வார்த்தைக்கு இருக்கும் பலத்தை விட செயல்பாடுகளுக்கு இருக்கும் வலிமை தான் அதிகம். எனவே தான் நபியவர்கள் உட்பட பெரும்பெரும் சஹாபாக்களாக இருக்கட்டும், இறைநேசர்களாக இருக்கட்டும், அவர்களின் வார்த்தையை விட வாழ்வியலை கவனித்து இஸ்லாத்திலே இணைத்து கொண்டவர்கள் தான் அதிகம். இதுதான் இஸ்லாத்திலே மிக சிறந்த ஒரு தாவா. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை எத்தி வைப்பது மட்டும் தாவா அல்ல. இஸ்லாத்தினை கொள்கை பிடிப்போடு வாழ்வியல் நெறிமுறைகளோடு வாழ்கின்ற பொழுதும் அதுவும் இஸ்லாமிய தாவா தான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, மதீனாவிலே அப்துல்லாஹி இப்னு உபை என்ற ஒரு தலைவர், அவர் மன்னராக முடிசூட்டுவதற்கு அவர் தன்னை முடிசூட்டுவதற்கு அவர் காத்திருக்கிறார். நபி அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது மதீனாவிற்கு வந்த பொழுது மக்கள் கவனம் நபி அவர்களின் மீது திரும்பிவிட்டது. இவரை யாரும் கண்டு கொள்ளவில்லை. பெருமானாருக்கு எதிராக இதனுடைய பொறாமையால் பெரும் சூழ்ச்சியை செய்கின்றார். நபி அவர்களை கொலை செய்வதற்கும் திட்டமிடுகிறார். காலம் முழுவதும் பெருமானாரை கருவறுக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையோடு வாழ்ந்தவர் அப்துல்லாஹி இப்னு உபை என்ற ஒரு நயவஞ்சகர், முனாஃபிக். அவரின் மரணப்படுக்கையிலே அவர் சொல்கிறார், மக்களிடத்திலே முஹம்மதுடைய ஆடை எனக்கு கஃனாக போர்த்தப்பட வேண்டும், பெருமானார் நபி அவர்கள் எனக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லிய பொழுது இந்த செய்தி நபியோரின் காதில் எட்டியது. பெருமானார் அதற்கும் தயாராகிவிட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும்பெரும் தோழர்கள் எல்லாம் இதை தடுத்து விட்டார்கள். பெருமானார் இதை கோபத்திலே ஆட்சேபனை செய்கின்றார்கள், நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. காலம் முழுக்க உங்களை எதிர்த்த, மனரீதியாக உங்களை தாக்கிய இந்த மனிதருக்கு நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது
என்று சொல்லிய பொழுது நபி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. ஏனென்றால் அல்லாஹுடைய வசனம் அல்லாஹ் இறக்கிவிட்டான், வலாத்து சல்லி அலா அஹதி மின்ஹும் மாத்த அபதா, நீங்கள் இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள் நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது நபியே என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான். என்றாலும் நபி அவர்கள் தங்களின் ஆடையை அவர் கஃனாக போர்த்துகின்றார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை தடுத்த பொழுது சொன்னார்கள், இன்ன கமீசி லா யுக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, என்னுடைய ஆடை அல்லாஹ் அவரை தண்டிப்பதை விட்டும் அது தடுக்காது. என்றாலும் கூட லஅல்லல்லாஹு தஆலா பிஹி லியுத்கில அல்ஃபம் ஃபில் இஸ்லாம், ஆயிரம் மனிதர்கள் என்னுடைய இந்த செயலை பார்த்து இஸ்லாத்திலே இணைந்து கொள்வார்கள் என்று நபி அவர்கள் அந்த சிந்தனையிலே ஒரு அழகிய அணுகுமுறையை எதிரியிடத்திலே வெளிப்படுத்தினார்கள். என்றால் கண்ணியமானவர்களே, உலகத்திற்கே பேராசிரியராய் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லளவில் அல்ல செயலளவிலே அவர்கள் போதனையை வெளிப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரியிடத்திலும் கூட அன்பையும் கரிசனத்தையும் வெளிப்படுத்திய பெருமானாரை பார்த்து மெய் சிலிர்த்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினார், வ இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த நற்பண்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை பாராட்டினார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, உயர்ந்த நற்பண்புகளால் நாம் 100% கடைபிடித்து வாழுகின்ற பொழுது அதன் மூலமாக இஸ்லாத்தை பிறர்கள் இணைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் இஸ்லாத்திலே மிக சிறந்த தாவா. வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது மங்கோலியர்கள் மிகவும் கொடுங்கோலாக ஆட்சி நடத்தியவர்கள். அவர்கள் ஒரு நாட்டில் படையெடுத்து சென்று விட்டால் அந்த நாட்டை முழுவதுமாக சூறையாடக்கூடியவர்கள், இரத்தத்தை விரும்பக்கூடிய இந்த மங்கோலியர்கள் கண்ணியமானவர்களே இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செய்தார்கள். ஈரான், பக்தாது போன்ற முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடமெல்லாம் இவர்களால் சூறையாடப்பட்டது என்பது தான் வரலாறு. அப்படிப்பட்ட மங்கோலியர்கள் தங்களை இஸ்லாத்தின் மீது உண்டான ஈர்ப்பால் அவர்கள் அதிகமாக தங்களை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்தியாவை 800 வருடம் ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் மங்கோலியர்களின் வாரிசிலிருந்து தான் வருகிறார்கள். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய செயல், நம்முடைய வாழ்வியல் அணுகுமுறையால் பிற சமூகத்தவர்கள் நேர்வழி பெறுவதற்கு காரணமாக அமைய வேண்டும். அது போன்ற வாழ்வியல் நெறிமுறையை வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.